கூறுகின்றேன். வணக்கம் அனைவருக்கும். நாளை தொடங்கலாம் என்றிருந்தேன். இன்றைக்கே ஏதாவது ஒரு தலைப்பில் பேசிவிடலாமே என்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த தலைப்பை தேர்ந்தெடுக்க இயன்றது. நான் 10 நாள் இந்த நிகழ்ச்சி நடத்தாமைக்கு காரணம் திடீரென்று ஒரு வாய்ப்பு கிடைத்தது. ரிஷிகேஷ், ஹரித்வார் ரிஷிகேஷ், இந்த வடநாட்டில் தேராதூனிலிருந்து ஒரு சில மைல் தூரம் இருக்கக்கூடிய ரிஷிகேஷில் ஒரு சுவாமிஜி அவர்கள் திருமந்திரம் 6ஆம் தந்திரத்தை நடத்தினார்கள். அதற்காக வர இயலுமா அப்படின்னு கேட்டப்போ நானும் சரின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பிட்டேன். அதனால தான் இந்த 10 நாள் என்னால் வர இயல, இந்த நிகழ்ச்சி நடத்த முடியல. ரிஷிகேஷில் ஒரு 5 நாட்கள் இருந்துவிட்டு ஹரித்வார் போயிட்டு அப்படியே 22ஆம் தேதி நாங்கள் திரும்பினோம். ஒரு சில பணி காரணத்தினால நடத்த முடியாமல் போயிடுச்சு 2-3 நாள். அதனால தான் இன்றைக்கு நடத்தலாம் என்ற ஒரு எண்ணம். அதனால் அங்கே அந்த திருப்பனந்தாள் குறித்து ஒரு சில செய்திகளை சுவாமிஜி அவர்கள் பேசின பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி, ரொம்ப பிடித்தமான ஒரு தலமாக எனக்கு தோன்றியதுனால் நம்மளும் பேசலாமே, அப்படி ஒரு இந்த தலத்தை பற்றி பேசினால் என்ன, அதாவது திருப்பனந்தாள் தலத்தை பற்றி இன்றைக்கு உரையாற்றினால் என்ன என்று ஒரு ஆசை என்னுடைய உள்ளத்தில், அந்த ஒரு விருப்பம், இறைவன்பால் கொண்ட, அந்த சிவபெருமானின்பால் கொண்ட விருப்பத்தின் பேரில் அந்த திருத்தலத்தினுடைய சிறப்பும் கூட, திருத்தாடகேச்சரம் என்ற பெயருடைய அந்த கோவில் திருப்பனந்தாளில் இருக்கின்றது. திருப்பனந்தாள் இதனால் பெயர் வந்தது, அந்த விளக்கங்கள்லாம் இப்போ பார்க்கலாம் நம்ம. அப்படி ஒரு சிறந்த தலம் இந்த தலம், திருப்பனந்தாள் தலம். அதை குறித்து உரையாற்றுவதற்கு அங்கு சுவாமிஜி ஒரு சில கருத்துக்களை சொன்னார்கள். நாம் இதை பற்றி பேசினால் என்ன என்ற ஒரு எண்ணம் என்னுடைய உள்ளுணர்வு கூறின காரணத்தினால், எனக்கு ஒரு உணர்வு ஏற்பட்ட காரணத்தினால் தான் இந்த தலைப்பை கொண்டு பேச விரும்பினேன். அதனால் இன்றைக்கு இந்த சிலருக்கு முன்னால் இதை பற்றி உரைப்பதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அற்புதமான ஒரு கோவில், ஒரு எம்பெருமானுடைய கோயில், ஈஸ்வரனுடைய தாடகேச்சரம் என்ற பெயருடைய அந்த கோயில் ரொம்ப சிறப்பு பெற்ற ஒரு நாயனாரும் இடம்பெற்றிருக்கக்கூடிய, நாயனாருடைய பெயரும் அடிபடக்கூடிய ஒரு தலம் என்று கொள்ள வேண்டும் இந்த தாடகேச்சரம். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த அந்த கோயிலை பற்றி, அந்த இறைவனை பற்றி தன்னுடைய பாடலில் திருஞான சம்பந்த பெருமான் ஒரு பதிகத்தை பாடியிருக்கின்றார். பாடல் பெற்ற தலமாகவும் இது இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அப்படி ஒரு சிறந்த தலமாகிய திருப்பனந்தாளை குறித்து இன்றைக்கு உரையாற்றுவதற்கு எம்பெருமான் அருள் பாலித்த காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த வேளையில் இதை பற்றி உரைப்பதற்கு எனக்கு வாய்த்திருக்கின்றது என்றுதான் நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். அதாவது தாடகை என்ற பெண், ஐயா அவர்கள், அசோகன் ஐயா அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண்மணி தினந்தோறும் பூஜை பண்ணிட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தாடகை என்ற பெண் ராமாயணத்தில் வரக்கூடிய தாடகை கிடையாது. ஒரு தாடகை, அந்த பெண்ணுக்கும் தாடகை என்ற பெயர். தனக்கு குழந்தை பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தினந்தோறும் இறைவன்கிட்ட மன்றாடி வேண்டி வணங்கி மலர் மாலையை தானே தொடுத்த அந்த மலர் மாலையை கொண்டு இறைவனுக்கு சூட்டி தினந்தோறும் வழிபட்டு வந்தாள் இந்த தாடகை என்ற பெண்மணி. அந்த வேண்டுகோளை மறக்காமல் வைத்துவிட்டு செல்லுவாள் தன் இறைவனிடம். தனக்கு மகப்பேறு வாய்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் வணங்கி இறைவனிடம் அந்த வேண்டுகோளை வைத்துவிட்டு செல்வது அவளுடைய வழக்கமாகவே இருந்து வந்திருக்கின்றது. அப்படி ஒரு நாள் அவள் எம்பெருமானுக்கு மாலை சுட்ட முயற்சி செய்த போது அவள் அணிந்திருக்கக்கூடிய, தன் அணிந்த அந்த புடவையினுடைய, அந்த சேலையினுடைய முந்தானை லேசாக நழுவியது, தோளிலிருந்து நழுவியது, முழங்கை வரைக்கும் வந்துருச்சு. அந்த நழுவி விடக்கூடாது என்பதற்காக அப்படியே சாய்ந்து கொண்டு அந்த 2 கைகளாலும் அந்த மலர் மாலை பிடித்து கொண்டிருக்கின்றாள். அவள் தன்னுடைய கைகளால் முந்தானை பற்றி கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்பட்டு விட்டது. அதனால் என்ன செய்யறான்னா, தான் வச்சிருக்க மாலையை இறைவனுடைய திருமேனி மேல அணிவிக்க முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த நிலையை சமாளிப்பதற்கு என்ன செய்வது என்று அறியாது திணறி கொண்டிருந்த அந்த வேளையில் தான் இறைவன் என்ன செய்தார்னா, ஐயோ இந்த மாதிரி ஆயிடுச்சே இந்த பெண்ணுக்கு, தாடகைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே தன்னுடைய திருமேனியில் அணியக்கூடிய, தன்னுடைய திருமேனி தன்னுடைய தலையில்
அணிவதற்கு இருந்த அந்த மாலையை தானே தன்னுடைய தலையை சாய்த்து அந்த தாடகை பக்கமாக சாய்த்து அந்த மலர் மாலையை ஏற்றுக்கொண்டாராம். என்ன ஒரு அழகு பாருங்களேன். இறைவன் வந்து பொதுவா ஒரு பக்தன் ஒரு பக்தை ஒரு அடி முன்னால் வந்தாங்கன்னா இறைவன் 2 அடி நமக்கு முன்னே வந்து சேர்ந்து விடுவான். நம்ம ஒரு அடி வச்சாதானே அவர் வந்து நமக்கு அருள் பாலிப்பார். அந்த மாதிரி இந்த பெண் தன்னுடைய அந்த மாலை அணிவிக்க முடியாமல் அந்த தடுமாறின அந்த திண்டாடின வேளையில் தன்னுடைய ஆடை நழுவி விட்டது. என்ன செய்வது என்று அறியா திகைத்து கொண்டிருந்தாள். அந்த மலர் மாலை சூட்டுவதற்கும் இயலாத ஒரு நிலை ஏற்பட்டது. உடனடியாக தானே தன்னுடைய தலையை சாய்ச்சி போடுமா அப்படிங்கிற மாதிரி, இந்த தலையில் சூடு அப்படின்னு சொல்ற மாதிரி தன்னுடைய தலையை சாய்த்து கொடுத்தாராம். என்ன ஒரு அன்பு! அந்த தாடகையின் மீது கொண்ட அன்பின் காரணத்தினால் தானே அந்த தலையை சாய்த்து அதை ஏற்றுக்கொண்ட அந்த ஒரு சூழல் ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு தலமாக இருக்கின்றது என்பது எல்லோருக்கும் உணர்த்தக்கூடிய விதத்தில் எம்பெருமானுடைய செயல்பாடு இருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டாராம். இத்தகைய நிலை மறுபடியும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக வாய்த்து விடக்கூடாது என்ற அந்த நோக்கத்தின் தானே அந்த மலர் மாலைகளை வேகமா தொடுக்கணும், அதே நேரத்துல தொடுப்பதற்கும் அதே நேரத்துல தொடுப்பது மட்டுமல்லாமல் மீண்டும் இந்த மாதிரி ஏற்பட்டு விடக்கூடாது என்ற எண்ணத்தின் காரணத்தினாலும் தாடகை என்ன செய்தாலாம், எம்பெருமானிடம் தனக்கு 16 கைகள் அளிக்க வேண்டும் என்றும் வேண்டினாளாம். இன்னொரு விஷயம் இந்த இடத்துல பார்க்கணும். அந்த பொதுவாகவே ஒரு பெண் கற்புடையவள் என்பதற்கு அடையாளமாக தன்னுடைய புடவையினுடைய தலைப்பு நழுவிவிடக்கூடாது. அது வந்து தன்னுடைய கற்புக்கு வங்கம் மாதிரி நினைப்பார்களாம் அந்த காலத்தில். அந்த அளவுக்கு அந்த கற்பிற் சிறந்தவர்களாக திகழ்ந்திருக்கின்றார்கள். இன்றைய காலத்தில் எப்படி ஆடைகள் அணிகின்றார்கள், அந்த காலத்தில் அந்த பெண் தன்னுடைய அங்க யாருமே இல்லை, கடவுள் மட்டும்தான் இருக்கிறார். எம்பெருமானுடைய அந்த திருவுருவச் சிலை இருக்கின்றது, அந்த பெண் மட்டும்தான் இருக்கிறாங்க. இப்ப என்ன கடவுள் தானே, எம்பெருமான் தானே, இதுல என்ன நழுவினா என்ன அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். ஆனாலும் கூட எம்பெருமான் என்ன நினைத்தாருன்னா, அந்த யாரும் இல்லாத நேரத்திலும் கூட ஒரு பெண்ணினுடைய புடவை நழுவக்கூடாது என்பதை உணர்த்துவதற்காக வேண்டியே இந்த செயலை எம்பெருமான் செய்தார் என்று சொல்லுகின்றார்கள். இப்போ மனிதர்கள் இருந்தாலும் சரி, யாரும் இல்லாத பொழுதும் சரி, ஒரு பெண் எப்படி ஆடை அணிய வேண்டும் என்பதை உணர்த்தக்கூடிய விதத்தில் இந்த செயல்பாடானது விவரித்து சொல்லப்பட்டிருக்கின்றது நம்முடைய புராணத்தில். அப்படி அற்புதமானதொரு முறையில் அந்த தலையில் தன்னுடைய மாலை வாங்கி கொள்ளுகின்றார். அது மட்டுமல்ல, தனக்கு 16 கைகள் வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டாலாம் தாடகை. அசோகனையா, நான் பேசுறது கேக்குதுங்களா? அசோகனையா, மனோகர், நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்கம்மா, கேக்குது. சரி. அப்போ அந்த 16 கைகள் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதினால் இறைவனும் அருள் புரிந்தார் என்று அந்த தலபுராணம் நமக்கு எடுத்துரைக்கின்றது. அது மட்டும் இல்லாம வெளிப்பிரகாரத்துல வந்து தலைமரம் வந்து பனை மரம் தான். அந்த தலைமரங்களுக்கு அருகே 16 கைகள் கொண்ட ஒரு பெண்ணினுடைய உருவச்சிலையை கூட அங்க நம்ம பார்க்க முடியும் என்று சொல்லுகின்றார்கள். அது மட்டும் இல்லாம தாடகை வந்து இந்த ஈசனை வணங்கி பயன்பெற்ற தலமாக இருந்த காரணத்தினால் இதுக்கு தாடகேச்சரம் என்றும், திருஞான சம்பந்தர் தன்னுடைய பதிகத்தினுடைய பாடல்ல வந்து ஒவ்வொரு பாட்டிலையும் அந்த 11 பாடல்கள் இருக்கின்றன. இந்த பதிகத்தில் தாடகை ஈச்சரம் என்ற அந்த பெயரையும் குறிப்பிடுகின்றார். அது மட்டுமல்லாமல் இந்த நிகழ்ச்சி வந்து தேவார ஆசிரியர்களுக்கு அவர்களுடைய காலத்துக்கு முன்னாலேயே நிகழ்ந்திருக்கணும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வருகின்றது. தாடகேச்சரம் என்ற பெயர் இருந்ததுனால இது தேவாரம் பாடிய அந்த திருஞான சம்பந்தருடைய காலத்துக்கு முற்பட்ட காலமாக இருந்திருக்கலாம் அந்த பெயர் இடம்பெற்றது என்றும், அந்த தலம் தோன்றியதனுடைய அந்த செய்தியும் வந்து நமக்கு தெரிய வருகின்றது. இந்த தலத்தினுடைய பெயராகி பனந்தாள், திருப்பனந்தாள் என்று சொல்லுகின்றோம் இல்லையா? அந்த பனந்தாள் என்பதும் திருக்கோயிலினுடைய பெயராகிய தாடகை ஈச்சரம் என்ற அந்த பெயரை சேர்த்து எல்லா பாட்டிலையும் ஞானசம்பந்த பெருமான் தன்னுடைய பாட்டில் வந்து குறிப்பிட்டிருப்பது, இந்த நேரத்தில் வந்து குறிப்பிட்டிருப்பது ரொம்ப ரொம்ப பொருத்தமான ஒன்று. தாடகை ஈச்சரம் என்பதும் பனந்தாள் என்ற பெயரையும் சேர்த்து எல்லா பாடலையும் வந்து பாடியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அந்த பிரகாரத்தில் 2 ஆண் பனை மரங்களும் அதற்கு பக்கத்தில் தலை சாய்ந்த ஒரு லிங்கமும் இருக்குது. தலைமரத்திற்கு அருகே ஒரு கிணறு இருக்கின்றது. அந்த கிணற்றுல வந்து நாகக்கன்னிகை பிலம்னா குகை மாதிரி, ஒரு குகை என்ற பொருளை தரக்கூடிய ஒரு வார்த்தை.
அந்த நாகக்கன்னிகை பிலம் இருக்கின்றது. அதன் வழியாகத்தான் தினந்தோறும் நாகக்கன்னியர்கள் வந்து எம்பெருமானை வழிபட்டு செல்வதாகவும் சொல்லப்படுகின்றது. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பெருமை வாய்ந்த தலமாக இருக்கின்றது. அந்த தாடகையினுடைய கைகளில் இருந்த கரத்தில் இருந்த அந்த மலர் மாலை ஏற்றுக்கொண்ட உடனே ஏற்றுக்கொள்வதற்காக சிவலிங்கமானது கொஞ்சம் வளைஞ்சு தலை சாய்ந்து அந்த மாலை ஏற்றுக்கொண்டார் இல்லையா, அந்த மாலை ஏற்றுக்கொண்ட நிலையிலேயே அந்த சிவலிங்கமானது கொஞ்சம் சற்று வளைந்தே காணப்படும், தலை சாய்ந்தே இருக்குமா. இது எப்பொழுது போல பழைய நிலையினை அடைவதற்கு என்ன செய்வது என்று பல முறையும் இதற்கு வந்து முயற்சி செய்திருக்கின்றார்கள். அப்படி முயன்ற பொழுது ஒரு அடியாரனுடைய வேண்டுகோளை முன்னிட்டு கடைசியில் அவர் வந்து தன்னுடைய தலை வந்து நிமிர்ந்தது என்று சொல்வார்கள். அந்த சாய்ந்திருந்த லிங்கத்தை கண்டு ஒரு சோழ மன்னன் என்ன செய்தார்னா, முதல்ல அந்த லிங்கத்தை வந்து நிமிர்த்துறதுக்காக வேண்டி பல யானைகளை கொண்டு வந்து இழுக்க செய்தாராம். அந்த அப்படி இழுக்க செய்தும் கூட அந்த லிங்கம் நிமிராமலே சாய்ந்தே இருந்ததாம். ரொம்ப பலம் வாய்ந்த மட்டும் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஈடுபட்டு முயற்சித்த போதும் கூட அந்த லிங்கத்தினுடைய நிலை அப்படியே தான் இருந்ததே ஒழிய கொஞ்சம் கூட நிமிரவில்லை. சோழ மன்னனும் ரொம்ப கவலைப்பட்டு வருந்தி சென்று விடுகின்றான். இப்படி பலரும் வந்து தங்களை வருத்தி கொண்டு எவ்வளவு முயற்சிகள் செய்தும் பல அடியவர்களும் கூட முயற்சி செய்தும் எதுவும் வந்து அந்த வேலைக்கு ஆகலை. அதனால என்ன செஞ்சாங்கன்னா, கடைசியில ஒரு அடியவர் வரார். வேறு யாரும் இல்லை, பெரிய புராணத்தில் இடம்பெற்றக்கூடிய 63 நாயன்மார்கள் ஒருவராகி குங்கிலிய கலைய நாயனார். அவர் தான் என்ன செஞ்சார்னா, தன்னுடைய உடலை வருத்தி கொண்டு எப்படியாவது முயன்று இந்த சிவலிங்கத்தினுடைய தலையை நிமிர்த்த வேண்டும் என்று விரும்புகின்றார். குங்கிலிய கலையனார் பற்றிய கதை எல்லோருக்குமே தெரியும், இருந்தாலும் அதை பற்றி சுருக்கமா சொல்லிட்டு அவர் என்ன செய்தார்ன்றதை அப்புறம் பார்க்கலாம். அந்த குங்கிலிய கலையினார் யாருன்னா, தினந்தோறும் அவருடைய ஊர் வந்து திருக்கடவூர், சோழ நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு தலம் தான் திருக்கடவூர் என்பது. அங்க இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய தலம், அந்த கோயில் வந்து அமிர்த கடேஸ்வரர் என்ற நாமத்துல என்ற திருநாமத்தோடு விளங்கக்கூடிய எம்பெருமானார். அந்த அமிர்த கடேஸ்வரருக்குரிய அந்த சிறப்பு என்னன்னா, வேறு யாருக்கு இந்த இறைவன் வந்து அருள் பாலித்திருக்கின்றார் என்று சொன்னால், மார்க்கண்டேயன், பால்மணம் மாறாத பாலகன் மார்க்கண்டேயனுடைய அந்த அன்பு அணைப்பில் கட்டுப்பட்ட எம்பெருமான், காலனை காலால் உதைத்து அனுப்பினார் இல்லையா, சம்ஹார மூர்த்தியாக வெளிப்பட்டார் இல்லையா, அப்படி அந்த தலமும் கூட இந்த அமிர்த கடேஸ்வரர் ஆலயம் தான். அப்படிப்பட்ட இந்த அமிர்த கடேஸ்வரராகிய இந்த இறைவன் வீற்றிருக்கக்கூடிய திருக்கடவூர், அதுதான் இவருடைய குங்கிலிய கலையனாருடைய ஊர். நிறைய பேர் வேதியர்கள் வாழக்கூடிய ஒரு சிறந்த ஊர். அங்க வந்து தினந்தோறும் இடையறாமல் ஒரு நாள் விடாம இறைவனுடைய திருவடியை வணங்கி ரொம்ப தூய உள்ளத்தோடையும் ரொம்ப பக்தியோட இப்படித்தான் அந்த ஒழுக்க நெறியோடு சென்று இறைவனுக்கு பூஜிக்க வேண்டும் என்று அந்த நெறிமுறைகளை எல்லாம் அறிந்து அந்த திருக்கோயிலுக்கு குங்கிலியம், சாம்பிராணி புகை மாதிரி, சாம்பிராணி பொருள் மாதிரி, அது நறுமணம் மிக்க ஒரு பொருள் குங்கிலியம் என்பது. அந்த குங்கிலியத்தை கொண்டு தூபமிடக்கூடிய ஒரு திருத்தொண்டினை செய்து வந்தார் கலையனார். தவறாத பக்தி ஸ்ரத்தையோடு அதை பண்ணிட்டு வர்றார். அந்த எம்பெருமானுக்கு அந்த தூய நல்ல மனம் கமழக்கூடிய அந்த குங்கிலியம் ஏற்றுக்கொண்டு அந்த தொண்டினை அவர் செய்ய இறைவனும் ஏற்றுக்கொண்ட காரணத்தினால் இவருக்கு பேர் வந்து குங்கிலிய கலையர் என்ற பெயரே ஏற்பட்டது. என்னதான் கஷ்டம் இருந்தாலும் வீட்டுல வந்து தன்னுடைய குடும்பத்தில் எவ்வளவு வறுமை தாண்டவம் ஆடினாலும் கூட அந்த வறுமையையும் கூட ஒரு பொருளாக நினைக்காமல், ஒரு பொருட்டாக நினைக்காமல், தினந்தோறும் கொஞ்சம் கூட மனம் தளராமல் இந்த குங்கிலியம் சாற்றக்கூடிய திருத்தொண்டினை செய்து கொண்டே வருகின்றார். கொஞ்சம் கூட இடையறாமல் செய்து கொண்டு வருகின்றார் கலையனார். அவர் வந்து அந்த குங்கிலியத்தை வாங்குறதுக்குன்னே கொஞ்சம் பொருளா வந்து தன்னுடைய வீட்டு பொருள்களை எல்லாம் தன் பயன்படுத்தக்கூடிய செல்வத்தை, தனக்கென்று இருக்கக்கூடிய வாழ்நாளுக்கு தேவையான செல்வத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா விற்று கொண்டே வருகின்றார். பசி பட்டினியோடு தன்னுடைய குழந்தைகள் இருந்தாலும் கூட அதை பற்றி பொருட்படுத்தவில்லை. அவர் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அசையும் சொத்து, அசையா சொத்து என்று சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எல்லாவற்றையும் விற்று வருகின்றார். விற்று நிலங்களையும் விற்று, பசியினால் தன்னுடைய சுற்றத்தாறு மக்கள், மனைவி எல்லோரும் துன்புற்றாலும் கூட அதை பற்றி கொஞ்சம் கூட வருந்தாமல் இறைவனுக்கு பூஜிப்பதற்கு தேவையான அந்த குங்கிலியத்தை வாங்கி அந்த பூஜை செய்வதில் தன்னுடைய மனத்திலிருந்து கொஞ்சம், அதாவது அந்த குங்கிலியம் வாங்குறதுக்கு காசு இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் அவருடைய நிலை இருந்தது. தன்னுடைய வாழ்வாதாரம், தன்னுடைய பிள்ளைகள், தன்னுடைய மனைவி வந்து பட்டினியோடு இருக்கின்றார்கள் என்பதை பற்றி கூட அவர் சிந்திக்கவில்லை.
உணவில்லாமல் பாடினாலும் பரவாயில்லை, 2-3 நாட்களாக உணவு உண்ணாமல் திண்டாடினாலும் கூட அதை பற்றி சிறிதும் நினைக்காமல் தன்னுடைய அந்த இறைவனுக்கு பூஜிக்கின்ற அந்த குங்கிலியத்தை வாங்க வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை, அந்த திருத்தொண்டை மட்டும் அவர் நிறுத்தாமல் செய்து கொண்டு வந்தார். அவர் அதனால என்ன செஞ்சார்னா, தன்னுடைய வாழ்க்கை வசதிகளை கூட அவர் குறைத்து கொண்டார் என்று பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட அந்த வறுமையினுடைய நிலையை பார்த்து குடும்ப தலைவி சொல்லுகின்றாள், இவ்வளவு கஷ்டப்படுறமேன்னு சொல்லிட்டு, வேணா என்னுடைய திருமாங்கல்யத்தை கழற்றி தரேன், அதை விற்று கொண்டு வாருங்கள், நெல் வாங்கி வாருங்கள், நாம இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடு தரணுமே, உணவளிக்க வேண்டுமே என்று சொல்லி தன்னுடைய மாங்கல்யத்தை கழற்றி தருகின்றாள். அந்த திருமாங்கல்யத்தை பெற்று போனவர், எப்பொழுதுமே நமக்கு தெரியும், அடியவர்கள் ஏதாவது ஒரு பொருள், பொன் கிடைச்சதுன்னா உடனடியாக அந்த பொன்னை விற்று, அந்த பொன்னை விற்று கிடைத்த பொருளுக்கு இறைவனுக்கு தேவையான பூஜைக்கான பொருட்களை எல்லாம் வாங்கி இறைவனை பூஜிப்பதற்குத்தான் அவர்களுடைய மனம் விரும்புமே ஒழிய அவர்கள் நினைத்து சென்ற காரியத்தை சரியானபடி நடத்த மாட்டார்கள் என்பது உண்மை. அவ்வகையில் தான் இந்த நேரத்தில் திருமாங்கல்யத்தை பெற்றுக்கொண்டு அதை விற்று நெல் வாங்குவதற்கு போறார், புறப்பட்டு போறார். அந்த நேரம் பார்த்து ஒரு வணிகன் என்ன செய்யறான்னா, நிறைய குங்கிலிய பொதிய கையில கொண்டு வந்துட்டு இருக்கான். பெரிய பொதியை கொண்டு வந்து கொண்டிருந்த உடனடியா அந்த வணிகனும், இது குங்கிலியம்பா அப்படின்னு சொல்றாரு. கேட்ட உடனே அப்படி ஒரு சந்தோஷம் கலையனாருக்கு. அப்படியே முகம் மலர உடனடியாக என்ன செஞ்சாருன்னா, இதான் இறைவனுடைய திருவருள் அப்படின்னு நினைக்கிறது அப்படின்னு சொல்றது. தன்னுடைய கையில் இருக்கக்கூடிய பொண்ணை கொடுத்துட்டு, அந்த திருமாங்கல்யத்தை கொடுத்துட்டு அதுக்கு குங்கிலியத்தை வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்போ யோசிக்கிறார் கலையனர், இறைவனுடைய திருவுருள் எத்தன் மீது பார்த்தீங்களா, என்னுடைய கையில பொன்னையும் கொடுத்து எதிரில் குங்கிலியத்தையும் அல்லவா அனுப்பி வச்சிருக்காரு. இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும், உலகத்தில் வேறு யாருக்காவது கிடைக்குமா, இந்த மாதிரி ஒரு யாருக்குமே இந்த வாய்ப்பு யாருக்குமே கிட்டாதே, எனக்கு கிட்டே இருக்கின்றது என்று நினைத்து மகிழ்கின்றாராம் இந்த கலையனர். அந்த எம்பெருமானுடைய திருவுள்ளத்தை நினைத்து மகிழ்ந்து, இந்த ஏழைக்காக அவர் எப்படி இறங்கி வருகின்றார் பாருங்கள் என்று நினைத்து நினைத்து மகிழ்ந்தாராம் கலையனர். அப்படி களிப்போட அந்த வணிகனை பார்த்து, அப்பா இந்த பொன்னை வைத்து கொண்டு அந்த குங்கிலிய பொதியை கொடுக்கின்றாயா என்று கேட்கிறார். கேட்ட உடனே அந்த வணிகனும் சந்தோஷமா அதை வாங்கிட்டு அந்த குங்கிலிய பொதியை அவர்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறார். அதை வாங்கிட்டு அந்த குங்கிலிய பொதியோடு நேரடியா கோயிலுக்குள்ள போறார். அந்த குங்கிலிய மூட்டையை சேர்த்து இறைவன்கிட்ட சேர்த்து ரொம்ப சிந்தை மகிழ்ந்து இறைவனுக்கு தேவையான அந்த குங்கிலியத்திலிருந்து எடுத்து பூஜைக்கு கொடுத்து மகிழ்கின்றார். அப்படி இருக்கின்ற பொழுது திருநாமத்தை போற்றியவாறே, இறைவனுடைய எம்பெருமானுடைய திருநாமத்தை போற்றியவாறே தன்னுடைய பிள்ளைகளை மறந்துடுறார், தன்னுடைய மனைவி மறக்கிறார், சுற்றத்தை மறந்தார், எம்பெருமானை மட்டுமே நினைத்து 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 ஆறா அன்போடு அப்படி வழிபட்டு வந்தார். அப்படியே அங்கேயே தங்கிட்டார், அந்த கோயிலே தங்கிட்டார். அப்போ இந்த கலையனாருடைய செயல்பாட்டை பார்த்து இறைவன் என்ன செய்திருப்பார், தன்னுடைய பக்தன் தனக்கா இந்த மாதிரி தன்னுடைய பிள்ளைகள் எல்லாம் மறந்து விட்டு வந்திருக்கின்றானே, இல்லத்தை மறந்து துறந்து இவ்விடத்தில் தனக்கான இந்த பக்தி செலுத்தி கொண்டிருக்கின்றானே என்று வியந்து வியந்து பார்த்து, கங்கையை தன்னுடைய சடாமுடியில் தரித்தவராகி சிவபெருமான் அவருடைய திருவருளின்படி அவருடைய அருளால் குபேரன் என்ன செய்யறார் அப்படின்னா, அந்த கலையனாருடைய திருமாளிகை, அவருடைய வீடு இருக்கு இல்லையா, அந்த திருமாளிகை முழுவதும் நெல்லும் மணியும் பொன்னும் பட்டும் என்று எல்லா விதமான செல்வத்தையும் அளவிட முடியாத அளவுக்கு குவித்து வைத்து விட்டானாம். யாருடைய வேண்டுகோளின்படி சிவபெருமான் கட்டளையிட குபேரன் அப்படியே அவருடைய வீட்டில் அவ்வளவு செல்வத்தையும் கொட்டி கிடக்க செய்கின்றார். அது மட்டும் இல்லாம நல்லா களைத்து போய் பசியின் கொடுமையினால் களைத்து உறங்கி கொண்டிருக்கின்றாள் கலையனாருடைய மனைவி. அவளுடைய கனவில் போய் சொல்றாராம் எம்பெருமான். என்ன சொன்னார் அப்படின்னா, என்னுடைய திருவருளால் உன்னுடைய இல்லத்துல செல்வம் நிறைந்திருக்கின்றது என்பதை அவளுடைய கனவில் சென்று உணர்த்துகின்றார். காலையில் எழுந்து பார்த்தா வீட்டுல பொன்னும் மணியும் நெல்லும் குவிஞ்சு கிடக்குது. அதை பார்த்து பார்த்து இறைவனுடைய திருவருளை வியந்து போற்றி மகிழ்ந்தாளாம் அந்த பெண்மணி. விடியற்காலை நேரமா இருந்ததுனால வேகமா குளிச்சு முழுகி கணவனுக்கு தேவையான உணவை பக்குவம் செய்ய தொடங்குகின்றாள். ஏன்னா எல்லா செல்வமும் வந்துருச்சே, உணவுக்கு பஞ்சம் கிடையாது. அதனால் அந்த நெல்லை எடுத்துட்டு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் செஞ்சு, என்னென்ன பதார்த்தங்கள்லாம் உணவு பதார்த்தங்கள் செய்து வைக்கணுமோ அத்தனை செஞ்சு முடிக்கிறாள். அதே மாதிரி எப்படி எம்பெருமான் கலையனாருடைய மனைவியின் கனவில் சென்று இவ்வளவும் சொன்னாரோ, அதே போன்று இங்கும்
கலையனாரிடமும் வந்து இறைவன் அவனுடைய கனவிலும் வந்து எழுந்தருளி, அன்பனே உன்னுடைய இல்லத்திற்கு செல், அங்கு உன்னுடைய மனைவி பாலுடன் கலந்து தேன் சுவை உணவை உண்டு சமைத்து வைத்திருக்கின்றாள், அதை உண்டு பசி தீர்ந்து மகிழ்வாயாக அப்படின்னு சொல்லி அனுப்புறேன். பாலுடன் கலந்து தேன் சுவையோடு கூடிய அந்த உணவை உன்னுடைய மனைவி தயாரித்து வைத்திருக்கின்றாள், அதை உண்டு மகிழ்வாயாக என்று சொல்லி அவள் அந்த கலையனாருடைய கனவிலும் சென்று உரைக்கின்றாராம் எம்பெருமான். பொங்கலிய கலைஞர் ரொம்ப சந்தோஷப்படுறார், ஓடோடி வர்றார் வீட்டுக்கு வந்து பார்த்தா அப்படியே இரு நிதி, பத்மநிதி சங்கமநிதி என்று, சங்கநிதி பத்மநிதி என்று சொல்லும்போது அத்தனை நிதி குவியல்களும் குவிந்து கிடக்கக்கூடிய அந்த செல்வத்தை எல்லாம் கண்டு வியந்து மகிழ்ந்தார். எம்பெருமானுடைய அருளுக்கு ஈட்டு இணை சொல்ல முடியுமா, அதுக்கு ஒப்பு சொல்ல முடியுமா, ஒப்பிட முடியாது. இறைவன் அருள் பாலித்தான் என்று சொன்னால் இப்படித்தான் திடுதிப்பென்று சிலது சில நேரத்துல வந்து கோபுரம் வந்து குடிசையாவதும் குடிசை கோபுரமாவதும் இறைவனுடைய திருவருளால் தான். அவரவர் செய்த கர்ம வினையின்படி அவ்வாறு ஆகும் என்று சொல்வதுண்டு இல்லையா? அந்த மாதிரி இந்த குடிசை போன்றிருந்த அந்த கலையனாருடைய இல்லம் கோபுரமாக திகழ்ந்தது. அவ்வளவு செல்வங்களும் அவருடைய இல்லத்தில் கொட்டி கிடந்தன என்று பார்த்து வியந்து மகிழ்ந்தாராம் கலையனார். இதெல்லாம் எப்படி வந்தது என்று மனைவியிடம் கேட்கின்றார். மனைவியும் இது எல்லாமே இறைவனுடைய அருளால் வந்ததுன்னு சொன்ன உடனே, என்னையும் ஒரு பொருட்டாக மதித்து இறைவன் என்னை ஆட்கொண்டிருக்கின்றானே, என்னுடைய தந்தையாகி ஈசனுடைய திருவருள் தான் எத்தன்மையது என்று சொல்லி தன்னுடைய தலைமேல் 2 கைகளையும் கூப்பி வணங்க முற்படுகின்றார். வணங்கி அவருடைய மனைவியோடு சேர்ந்து அடியவர்களுக்கெல்லாம், சிவனடியவர்களையெல்லாம் அழைத்து உணவு படைத்து அவர்களுக்கு அமுது சேவித்து திருத்தொண்டாற்றி கொண்டே தினந்தோறும் திருத்தொண்டு நடக்கின்றது. அங்கே அடியவர்கள் யார் வந்தாலும் அவர்களுக்கு உணவிட்டு அவர்களுக்கு உணவு விருந்து உபசரித்து அவர்களை வழி அனுப்பி வைக்கக்கூடிய அந்த தொண்டினையும் கலையனார் செய்து வந்தார். இப்படி இறைவனுக்கு திருத்தொண்டு செய்து வந்த அந்த குங்கிலிய கலையனார் தான் திருப்பனந்தாளுக்கு வர்றார், புறப்பட்டு வர்றார். மன்னனுடைய செயல்பாட்டையும் கேள்வியுற்று தான் அந்த இறைவனுடைய அந்த உருவத்தை, இறைவனுடைய திருவுருவம் சாய்ந்திருக்கின்றது, அதை நேர்படுத்தலாம் நிமிர்த்தலாம் என்று தன்னால் முடிந்ததை செய்யலாம் என்று திருப்பனந்தாள் கோவிலை வந்து அடைந்தாராம். அப்படி வந்து அடைந்த உடனே ஆலயத்தை வலம் வந்து 5 எழுத்து மந்திரத்தை நினைத்தபடியே குங்கிலிய புகை, முதல் அவருடைய செயல்பாடு என்ன, குங்கிலிய புகையிட்டு வணங்குவதுதானே, அந்த தூபமிட்டு மகிழ்வதுதான் அவருடைய செயல்பாடு. அதனால் அந்த குங்கிலிய புகையினால் சன்னதியை நல்லா தூபமிட்டு வணங்குகின்றார். அது மட்டும் இல்லாம உடனடியாக என்ன செஞ்சாருன்னா, அந்த கலைஞர் பூங்கச்சோடு கூடிய ஒரு கயிற்றை எடுத்து தன்னுடைய கழுத்தில் ஒரு பக்கத்தை தன்னுடைய கழுத்தில் மாட்டிக்கொண்டு மற்றொரு பக்கத்தை வந்து இறைவனுடைய எம்பெருமான் திருமேனியில் அந்த பாசத்தோடு பிணைத்து இழுக்க முற்படுகின்றார். அந்த ஒரு மறுபக்கத்தை தன் கழுத்தில் கட்டிக்கொண்டு இழுத்தாரோ இல்லையோ, கயிறு கொஞ்சம் கொஞ்சமா இறுகி கலையனாருடைய உயிர் போய்விடும் என்ற அளவுக்கு அவர் வந்து துயருற்று கொண்டிருக்கின்றார். அதை பற்றி கவலைப்படலானா, தன்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று சொல்லி மிக வேகமாக அந்த கயிற்றை இழுக்கின்றாராம். தன்னுடைய உயிர் பறிபோகுமே, தன்னுடைய உயிர் பிரியுமே என்று கவலைப்படவில்லை. இதை பார்த்தார் எம்பெருமான், சிவபெருமான் பார்த்தார். இந்த சிறு தொண்டினை செய்ய முடியாது, அதாவது இறைவனுக்கு இந்த சிறு தொண்டை கூட என்னால் செய்ய முடியாதா அப்படி நினைச்சு இந்த கலைஞர் என்ன நினைச்சாரா, என்னுடைய இந்த உயிரானது இறைவனுடைய அந்த சாய்ந்திருந்த தலையை நிமிர்த்த முடியாம, அப்படிப்பட்ட ஒரு தொண்டினை செய்ய முடியாத இந்த உயிர் எனக்கு இருந்தா என்ன போனா என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றார். அந்த அளவுக்கு அவர் வந்து துணிந்து அந்த காரியத்தை செய்கின்றார். இந்த உயிர் இருந்தால் என்ன பிரிந்தால் என்ன என்ற முடிவோடு வந்து முழு பலத்தோடு அப்படியே இந்த கயிற்றை இழுக்கிறார். இழுக்க இழுக்க இறைவனை கயிற்றால் தன்னுடைய கழுத்தோடு கலையினார் பிணைத்து இழுத்த அந்த செயல் வந்து எம்பெருமானுக்கே ஒரு பயத்தை ஏற்படுத்தி விட்டது. எந்த அளவுக்கு தன் மீது பக்தி கொண்டால் இவ்வாறு செய்வான் இந்த கலையன் இப்படி செய்வான் என்று அந்த எம்பெருமானுக்கு தோன்ற, தன்னை பக்தி என்ற கயிற்றால் கட்டி இழுப்பது போல இருந்தது என்று நினைக்கின்றார். இந்த பக்தி என்ற கயிற்றால் கட்டி இழுக்கின்றானே தன் பக்கம் என்று அந்த அன்பு கயிற்றுக்கு இறைவன் என்ன செய்தானாம், அப்படி அசைந்து கொடுத்து அசைந்து கொடுத்து லேசாக அவருடைய தலை நிமிர்கின்றது. அப்படி தலை நிமிர்ந்தது. அந்த சாய்வு நீங்கி நேரே நிமிர்கின்றார்.
நிமிர்ந்தவர் அந்த கலையனார் கழுத்தில் போடப்பட்ட இந்த கயிறு இருக்கு இல்லையா, அந்த கலையனாருடைய கழுத்தில் இருந்த கயிறு பூமாலையா மாறிடுதான். அதே நேரத்தில் எம்பெருமான் திருமேனியாகிய சிவலிங்கத்தின் மீதும் அந்த கயிறானது மாலையாக மாறுகின்றது. கலையனாரால் கட்டப்பட்டிருந்த அந்த பூங்கச்சோடு சேர்ந்த கயிறு வந்து இறைவனுடைய கழுத்தில் கொன்றை பூ மாலையாக மாறுகின்றது. குங்கிலிய கலையனாருடைய கழுத்தில் அணிந்த மாலையும் அந்த கயிறும் கூட மாலையாக பூ மாலையாக மாறுகின்றது என்று சொல்லுகின்றார்கள் என்று பெரிய புராணத்தில் சேக்கிழார் பெருமான் பாடுவார். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த செயல்பாடு குங்கிலிய கலையனாருடைய பக்தியையும் இறைவனை கட்டுப்பட வைத்த அந்த அன்பினுடைய திறத்தையும் கண்டு மன்னரும் சோழ மன்னனும் வியந்து போய்விட்டான். ஏன்னா எத்தனையோ யானைகளை கொண்டு இழுக்க வைத்தும் கூட அந்த இறைவனுடைய திருமேனியின் அந்த தலையை நேர் செய்ய இயலவில்லை. ஆனால் இந்த கலையனார் இப்படி ஒரு அரிய காரியத்தை செய்துவிட்டாரே, தன்னுடைய உயிரை பற்றியும் கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் இவ்வாறு செய்தாரே என்று அந்த சோழ மன்னனே வியந்து பார்த்து கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட ஒரு செயலை, மிக உயர்ந்த செயலை செய்து இறைவனுடைய அந்த பக்தியை, இறைவனே அவருடைய பக்தியை மெச்சக்கூடிய விதத்தில் மிக அற்புதமான ஒரு செயலை, அரிய செயலை செய்து முடித்தார் கலையனார். உடனடியே சோழ மன்னன் கலையனாருடைய பாதங்களில் விழுந்து வணங்கி, ஐயனே, உங்களுடைய அன்பின் திறத்தினை நான் எப்படி எடுத்து சொல்வது? உங்களுடைய அன்பின் திறத்தினை என்னால் வார்த்தைகளால் வடிக்க இயலாது. திருமாலும் அறியப்படாத எம்பெருமானுடைய மலரடியை உங்களுடைய அன்புமிக்க அடியார்கள் மட்டுமல்லாமல் வேறு உம்மை போன்ற அடியவர்கள் அல்லாது வேறு யாரால் இதை வந்து செய்ய முடியும்? உங்களால், கலையனாராகிய தம்மால் நானும் என்னுடைய குடிமக்களும் உயிர்ந்தோம், வாழ்ந்தோம். உலகிற்கே உங்களுடைய இந்த செயல்பாடானது உலகிற்கே ஓய்வு ஏற்பட்டது என்றால் அது தங்களால் தான் ஏற்பட்டது என்று சொல்ல வேண்டும் என்று கூறி மகிழ்ந்தான். நாம் அது மட்டுமல்லாமல் பல்வேறு திருப்பணிகளையும் திருவிழாக்களையும் அந்த திருத்தலத்தில் செய்வதற்கு அரசன் வந்து ஒப்புதல் அளிக்கின்றான். அப்படி மிகச்சிறந்த திருவிழாக்களையும் திருப்பணிகளையும் அந்த திருத்தலத்தில் செய்து வந்தான் மன்னன். அது மட்டுமல்லாமல் அரசன் அந்த கலையனாருக்கு தேவையான எத்தனையோ மானியங்களையும் கொடுத்து அவரை கௌரவப்படுத்தினான். இப்படி ஒரு அற்புதமான செயலை செய்து மன நிறைவோடு மன்னனும் தன்னுடைய நகரத்துக்கு செல்லுகின்றார். இப்படி கலையனார் கொஞ்ச நாள் அந்த தங்கி இருந்துட்டு இறைவன் சிவபெருமானை வணங்கி வழிபட்டு கடைசியில் தன்னுடைய ஊருக்கு வந்து சேர்றார். இப்பொழுது போல தன்னுடைய அந்த குங்கிலிய பணியை செய்து வந்தார். குங்கிலியத்தை கொண்டு இறைவனுக்கு பூஜிக்கின்ற அந்த செயல்பாடுகள் எல்லாம் செய்து வந்தார் என்று பார்க்கின்றோம். அந்த திருக்கடவூருக்கு எழுந்தருள் ஒரு முறை சீர்காழி பிள்ளையார் என்ற பெயருடைய ஞானசம்பந்த பெருமானும் சரி, திருநாவுக்கரசரும் சரி, மற்ற அடியார் குழுக்கள்லாம் அன்பின் அந்த இறைவன் மீது கொண்ட எம்பெருமான் சிவபெருமான் மீது கொண்ட பக்தியினால் என்ன செய்யறாங்க அப்படின்னா வருகின்றார்கள், திருக்கடவூருக்கு வருகின்றார்கள். அவர்களுக்கும் என்ன செய்தார்னா, இவர் குங்கிலிய கலையனார் தன்னுடைய இல்லத்திற்கு அழைத்து அறுசுவை உணவளித்து விருந்துபசரித்து அந்த குருவருளையும் பெற்றார் என்று பார்க்கின்றோம். அப்போ காலனையும் காமனையும் காய்ந்த கடவுர் பெருமானுக்கு தொண்டு பல புரிந்து காலம் புகழ்பட வாழ்ந்த அந்த குங்கிலிய கலையனார் கடைசியில் வந்து இறைவனுடைய திருவடி நிழலை அடைந்தார். அது மட்டுமல்லாமல் இறைவனுடைய அந்த இறைவன் தரக்கூடிய அந்த முக்தி பேறு என்று சொல்லக்கூடிய பேரின்ப பெருவாழ்வையும் பெற்றார் என்று சேக்கிழார் பெருமான் அவரை பற்றி எடுத்துரைக்கின்றார். தன்னுடைய புராணத்தில் எடுத்து சொன்ன அந்த கருத்தும் கூட இந்த நேரத்தில் சொல்லி ஆக வேண்டும். ஏன்னா அவருடைய பணி மிக உயர்ந்த திருப்பணி இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு சிறந்த குங்கிலிய கலையனாரால் இந்த திருப்பனந்தாள் என்ற அந்த தலத்தில் இருக்கக்கூடிய தாடகேச்சரம் என்ற தாடகேச்சரம் என்ற அந்த தலத்தினுடைய இறைவனுடைய சிவபெருமானுடைய சிவலிங்கத்தினுடைய தலை நிமிரச் செய்த அந்த கலையனாருடைய செயல்பாடு மிக உயர்ந்த அரிய பக்தியின் வெளிப்பாடாக வந்தது. இறைவன் மீது கொண்ட பக்தியின் வெளிப்பாடாக இந்த செயலை பக்தியினால் இறைவனுடைய தலையை நிமிரச் செய்தார் என்று பார்க்கின்றோம். தன்னுடைய அந்த அன்பினாலும் அந்த பக்திக்கு வெளிப்பட்டு மிகுதியான அன்பினை தன் மீது கொண்ட காரணத்தினால் அந்த அன்புக்கு தலை சாய்க்கின்றவன் இறைவன் என்பதை உணர்த்தக்கூடிய விதத்தில் இந்த தலமானது சிறப்புற்றிருக்கின்றது என்று பார்க்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த தலம் வந்து முன்னாலே சொன்னார் அசோகனையா, கும்பகோணத்துக்கும் அந்த மயிலாடுதுறைக்கும் பக்கத்துல தான் இருக்குது. 10-15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த தலமானது இருக்கின்றது. பனை மரங்கள் நிரம்ப இருக்கிறதுனால தான் இந்த ஊருக்கு பனந்தாள் என்று வந்தது. திரு என்ற அடைமொழி சேர்த்து திருப்பனந்தாள் என்று பெயர் வந்தது.
அது மட்டும் இல்லாமல் இந்த கோயில் வந்து மாடக்கோயில் என்று சொல்றோம் இல்லையா, அந்த மாடக்கோயில் அமைப்பில் இருக்கின்ற ஒரு தலம். மூலவருடைய தோற்றம், இந்த திருத்தல இருக்கக்கூடிய மூலவருடைய தோற்றம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, தலை குனிந்திருக்கும். ஒருவன் வந்து தலை குனிஞ்சிருக்கும் போது எப்படி தலை முடியானது கீழ் நோக்கி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு தோற்றத்தோடு இருப்பார். அதனால் இங்க இருக்கக்கூடிய இறைவனுக்கு செஞ்சடையப்பர் என்ற பெயருடைய அருண ஜட்டேஸ்வரர் என்ற பெயர் வந்தது என்று சொல்லுகின்றார்கள். அருணம் என்றால் சிவப்பு நிறம், அருண ஜட்டேஸ்வரர் என்ற பெயரை செஞ்சடையப்பர் என்று அழகாக தமிழாக்கம் செய்யப்பட்ட ஒரு அற்புதமான பெயரோடு இந்த இறைவன் சிவபெருமான் அழைக்கப்படுகின்றார். அருண ஜட்டேஸ்வரர் என்ற பெயரில் செஞ்சடையப்பர் என்ற தமிழில் அழகாக செஞ்சடையப்பர் என்ற பெயரில் வழங்கப்படக்கூடிய அரிய அற்புதமான ஒரு தலம் இது. இங்கு இன்னொரு சிறப்பு என்னன்னா, ஜனகாதி முனிவர்களுக்கு உபதேசம் செய்த பெருமான் தனக்கு உபதேசம் செய்ய வேண்டும் என்று அம்பிகை விரும்பினாளாம். அதனால் இந்த அம்பிகை விரும்பின காரணத்தினால் இந்த தலத்திற்கு சென்று பூஜிப்பாயாக என்று பெருமான் ஆலோசனை வழங்க அம்பிகையும் இந்த தலத்திற்கு வந்து அடைந்து பூஜித்தார்கள் என்று பார்க்கின்ற. எம்பெருமானை குறித்து தவம் செய்தார்கள். அப்படி தவம் செய்து இறைவனிடம் உபதேசம் பெற்றார்கள் என்றும் தல புராணம் கூறுகின்றது. இதனால் இந்த தலம் வந்து உபதேச தலமாகவே கருதப்படுகின்றது. சுவாமியினுடைய பெயர் அருண ஜட்டேஸ்வரர், அம்பிகையினுடைய திருநாமம் பெரிய நாயகி என்ற பெயர். தலத்தினுடைய பெயர் திருப்பனந்தாள், கோயிலினுடைய பெயர் திருத்தாடகேச்சரம் என்ற பெயர். ஞானசம்பந்த பெருமான் அருளிய அற்புதமான ஒரு பதிகம், அது கடைசி ஒரு முறை பாடிவிடலாம் என்று நினைக்கின்றேன். குமரகுருபரர் நிறுவிய காசி மடம் இந்த திருப்பனந்தாள்ல தான் இருக்குது. எல்லோருக்கும் தெரியும், திருப்பனந்தாள் காசி மடம்னே சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பனையூர், பனங்காட்டூர், புறவார் பனங்காட்டூர், மழபாடி என்று எப்படி பனந்தாள் என்ற பெயர் மாதிரியே பனை மரத்துடன் கூடிய மற்ற தேவார தலங்களும் இருக்கின்றன. அதில் சில எதுனா பனையூர் பனங்காட்டூர், புறவார் பனங்காட்டூர், மழபாடி, திருவோத்தூர் என்று பல்வேறு பெயர்களில் வந்து திருத்தலங்கள் இருக்கின்றன. திருப்பனந்தாள் பற்றி ஞானசம்பந்த பெருமான் பாடிய அந்த பதிகத்தை பாட விழைகின்றேன். முதல் பாடல். திருச்சிற்றம்பலம். கண்போலி நெற்றியினான் திகழ் கையில் ஓர் வெண்மழுவான். கண்போலி நெற்றியினான் திகழ் கையில் ஓர் வெண்மழுவான். பெண் புணர் கூருடையான் மிகு பீடுடை மால்விடையான். வெண்போலி மாமதி சேர் தரு செஞ்சடை வேதியன் ஊர். தன் பொழில் சூழ் பழந்தாள் திருத்தாடகை ஈச்சரமே. திருத்தாடகை ஈச்சரமே. திருத்தாடகை ஈச்சரமே. விரித்தவன் நான் மறையே மிக்க விண்ணவர் வந்திரைஞ்ச. எரித்தவன் முப்புறங்கள் இயல் ஏழுலகில் உயிரும். விரித்தவன் செஞ்சடை மேல் நிறை பேருலி வெள்ளம் தன்னை. தரித்தவன் ஊர் பனந்தாள் திருத்தாடகை ஈச்சரமே. உடுத்தவன் மான் உரி தோல் கழல் உள்க வல்லார் வினைகள். கெடுத்தருள் செய்ய வல்லான் கிளர் கீதமூர் நான் மறையான். மடுத்தவன் நஞ்சமுதா மிக்க மாதவர் வேள்வியை முன். தடுத்தவன் ஊர் பனந்தாள் திருத்தாடகை ஈச்சரமே. சூழ்தரு வல்வினையும் உடல் தோன்றிய பல்பிணியும். பாழ்பட வேண்டுதிரேல் மிக ஏத்துமின் பாய்ப்புனலும். போழிள வெண்மதியும் அனல் பொங்கரவும் புனைந்த. தாழ் சடையான் பனந்தாள் திருத்தாடகை ஈச்சரமே. தாடகை ஈச்சரமே. திருத்தாடகை ஈச்சரமே. விடம்படு கண்டத்தினான் இருள் வெள்வளை மங்கையோடும்.
நடம்புரி கொள்கையினானவன் எம்மிரை சேருமிடம் படம்புரி நாகமுடு திரை பல்மணியும் கொணரும் தடம் புனல் சூழ்பனந்தாள் திருத்தாடகை ஈச்சரமே விடை உயர்வெல் கொடியானடி விண்ணொடு மண்ணும் எல்லாம் புடைபட ஆடவல்லான் மிகு பூதமார் பல்படையான் தொடை நவில் கொன்றையோடு வன்னி துன்னெருக்கும் அணிந்த சடையவன் ஊர் பனந்தாள் திருத்தாடகை ஈச்சரமே மலையவன் முன் பயந்த மடமாதையோர் கூருடையான் சிலை மலிவெண்கணையால் புறமூன்றவை செற்றுகந்தான் அலைமலி தன் புனலும் மதியாடரவும் அணிந்த தலையவன் ஊர் பனந்தாள் திருத்தாடகை ஈச்சரமே செற்ற அரக்கன் வலியை திருமெல்விரலால் அடர்த்து முற்றும் எண்ணீரணிந்த திருமேனியன் மும்மையினான் புற்றரவம் புலியின் உரி தோலொடு கோவணமும் தற்றவன் ஊர் பனந்தாள் திருத்தாடகை வில்மலை நாணரவம் மிகு வெங்கனல் வம்பதனால் வில்மலை நாணரவம் மிகு வெங்கனல் அம்பதனால் புன்மை செய்தானவர்தம் புறம் பொன்றுவித்தான் புனிதன் நன்மலர் மேலயனும் நண்ணு நாரணனும் அறியா தன்மையன் ஊர் பனந்தாள் திருத்தாடகை ஈச்சரமே ஆதர்சமணரோடும் அடை ஐந்துகில் போர்த்துழலும் நீதர் உரைக்கு மொழி அவை கொள்ளன் மின்னின் மலன் ஊர் போதவிழ் பொய்கைதனுள் திகழ் புள்ளிரிய பொழில்வாய் தாதவிழும் பனந்தாள் திருத்தாடகை ஈச்சரமே தன்வயல் சூழ் பனந்தாள் திருத்தாடகை ஈச்சரத்து தன்வயல் சூழ் பனந்தாள் திருத்தாடகை ஈச்சரத்து கண்ணயலே பிறையானவன் தன்னை முன் காழியர்கோன் நன்னிய செந்தமிழால் மிகு ஞான சம்பந்தன் நல்ல பண்ணியல் பாடல் வல்லாரவர் தம்பினை பற்றருமே பண்ணியல் பாடல் வல்லாரவர் தம்பினை பற்றருமே. திருச்சிற்றம்பலம். தேவி பிருகநாயகி பெரிய நாயகி அம்மை அடிகள் திருவடிகள் போற்றி போற்றி. இறைவன் செஞ்சடையப்பர் மலரடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு திருப்பனந்தாள் குறித்தும் திருப்பனந்தாளில் எழுந்தருள் இருக்கக்கூடிய அருணஜடேஸ்வரர் ஆகிய இறைவன் தலமாக இருக்கக்கூடிய இந்த தாடகேச்சரத்தை குறித்தும் உரையாற்றுவதற்கு இன்று வாய்ப்பு இறைவனால் எனக்கு அளிக்கப்பட்டது என்றுதான் நினைக்க வேண்டும். அவருடைய அருளால் தான் இன்றைக்கு இந்த திருப்பதிகத்தை குறித்தும் அந்த தலத்தை குறித்தும் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கிட்டியது. அவ்வகையில் இதுகாரும் இந்த இவற்றை கேட்டுக்கொண்டிருந்த தலைவர் அவர்களுக்கும் மற்றும் கந்தனையா, அசோகன் சாமுவேல் ஐயா அவர்கள், வினை தீர்த்தான் ஐயா, அத்தனை பேருக்கும் நன்றியை கூறி இத்தோடு இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா.